உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து அழாதே. ஒரு நாள் அவர்கள் உன்னை பார்த்து எழுந்து நின்று கைத்தட்டும் நாள் வரும். ஆனால் அந்த ஒரு நாள் வருவதற்கு முன் ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். இந்த கதை அதை பற்றியது. கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இந்த கதையில் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கலாம். சேகர் என்ற இளைஞன் சாதாரண குடும்பம், பெரிய படிப்பும் இல்லை, கையில் பணமும் இல்லை. ஆனால் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு மட்டும் அவனிடம் இருந்தது. ஒரு முறை ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கேட்டு நேர்காணலுக்கு சென்றான். அவன் அணிந்திருந்த பழைய சட்டையும் தேய்ந்து போன செருப்பையும் பார்த்த அங்கிருந்தவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். உன்னை போன்றவர்களுக்கு இங்கு வேலை கிடைக்காது, வேறு எங்கேயாவது போய் பிழைப்பை பார் என்று அவனை அவமானப்படுத்தி வெளியேற்றினார்கள். அன்று சேகர் சோர்ந்து போய் அழவில்லை. மாறாக தனக்குள் ஒரு வைராக்கியத்தை விதைத்து கொண்டான். அன்று என்னை எள்ளி நகையாடியவர்கள் ஒரு நாள் என்னை தேடி வந்து மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னான். மறுநாளிலிருந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டான். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து புதிய திறமைகளை வளர்த்து கொண்டான். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் உழைத்தான். 1 வருடம் கழித்து ஒரு சிறிய அளவிலான ஆன்லைன் பிசினஸை தொடங்கினான். அவனது உழைப்பு மெல்ல மெல்ல பலன் தந்தது. ஒரு ஆர்டராக தொடங்கி 100 கணக்கில் ஆர்டர்கள் வந்தன. 3 ஆண்டுகளில் 25 பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு ஒரு தொழில் முனைவராக உயர்ந்தார். ஒரு நாள் அவனை நேர்காணலில் அவமானப்படுத்திய அதே மேலாளர் சேகரின் அலுவலகத்திற்கு வந்தார். தன் தேவைக்காக உங்கள் நிறுவனத்தில் பொருட்களை எங்களுக்கு வழங்க முடியுமா என்று பணிவாக கேட்டார். அப்பொழுது சேகர் கோபப்படவோ அவரை திருப்பி அவமானப்படுத்தவோ இல்லை. அமைதியாக புன்னகைத்து, அன்று நீங்கள் என்னை நிராகரித்ததால் தான் இன்று நான் இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறேன். உங்கள் மறுப்பிற்கு நன்றி என்று மட்டும் சொன்னார். அந்த மேலாளர் தலை குனிந்து நின்றார். சொல்ல வார்த்தைகள் இல்லை. வாழ்க்கையில் அவமானம் என்பது ஒரு தடையல்ல, அது உங்கள் வெற்றிக்கான எரிபொருள். இன்று உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் கவலைப்படாதீர்கள். உங்கள் வெற்றியை அவர்கள் நீங்கள் தரும் மிகச் சிறந்த பதிலாகும். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் முதலில் உங்களை நம்பாது. ஆனால் நீங்கள் உங்களை முழுமையாக நம்பி உழைக்கும் தொடங்கும் நாளில் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களே ஒரு நாள் உங்கள் வெற்றியை கண்டு கைத்தட்டுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுபோன்ற இன்னும் பல ஊக்கமளிக்கும் கதைகள் உங்களுக்கு தேவைப்படுமா என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.